எதிரும் புதிரும் நிகழ்ச்சி துறைகிறது. எந்த கட்சி யாரை அச்சுறுத்துகிறது? அச்சுறுத்தல் என்பது ஒரு உண்மையா கற்பனையா? உண்மையில் ஏன் பயங்கரவாதம் அதிகரிக்கிறது? யார் இதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும்? இதை பற்றி பேசும் திருப்பொன்மணி. திரு ஜோதி சொல்லும் பொழுது குஜராத்தில் ஒரு பெண் உளவு பார்க்கப்பட்ட அம்சம் என்பது பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பேசப்பட்டு வந்த விஷயம். அதில் இப்பொழுது ஒரு முடிவெடுப்பது, மத்திய அரசு முடிவெடுப்பது என்பது எந்த வகையிலும் எந்த விதத்திலும் ஒரு வினோதமான அம்சம் அல்ல, ஒரு இயல்பான அரசியல் நடைமுறை தான் என்று. நிச்சயமாக அது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று திரு நாராயணன் வாதிட்டார். ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள் அரசியல் காரணங்களுக்காக செய்தார்கள் என்று. ஆனால் பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளரும் மூத்த தலைவரும் பலமுறை பேசும்பொழுது, இன்று பேசும்பொழுது கூட ஒரு மாற்று அரசு ஒருவேளை பிஜேபி வந்தால் காங்கிரஸ் கட்சி எந்த விதமான முடிவு எடுக்கிறதோ அதையெல்லாம் மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு தகுதி, ஒரு அதிகாரம் அரசுக்கு உண்டு என்று பிஜேபி சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் கூட மாற்ற முடியும் என்று இருக்கும் பொழுது எதற்காக இது ஒரு அரசியல் சாயம், அரசியல் திசை திருப்பல் நடக்க வேண்டும்? அதாவதுங்க, அவரு சொல்றது ரவிசங்கர் பிரசாத் சொல்றீங்க, நீங்க அருண் ஜேட்லி கூறியிருக்காரு, அருண் ஜேட்லி கூட சொல்லியிருக்காரு, கரெக்ட். ஆனா இந்த அரசு இந்த அரசு விசாரணை கமிஷன் நியமித்தாலும் அது விசாரணை நடந்துகிட்டு இருந்தா கூட புதுசா ஒரு அரசு வந்து அதை ரத்து பண்ணலாம், அந்த உரிமை உண்டு அவங்களுக்கு. அந்த மாதிரி கடந்த காலத்துல பல கமிஷன், முன்னாடி அரசு வச்ச கமிஷன்களை ரத்து பண்ணியிருக்காங்க, கிடப்பில் போட்டிருக்காங்க, கொடுத்த ரிப்போர்ட்டே கிடப்பில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்ப இது ஒன்றும் வந்த ஆட்சி மாறி வந்தாங்கன்னா சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் ரத்து தான் பண்ணுவாங்க. மே 16க்கு முன்னாடி, 16 தான் ஃபைனலா கவுண்டிங் முடியுது. மே 16க்கு முன்னாடி அவசரமா நியமிக்க வேண்டிய அவசியம்ங்கிறது அப்படி இல்லைங்க. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவசரமாக பார்க்கிறீர்கள். அது ஏன் இது வந்து நிர்வாக நடைமுறை என்று புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, இந்த விஷயம் என்பது ஒரு வருடத்திற்கு மேலாக விவாதிக்கப்பட்ட விஷயம். அங்க குஜராத் மாநில அரசு கமிஷன் போட்ட 7 மாசம் 6 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்படி உள்ள சூழ்நிலையில என்ன இப்ப மத்திய அரசு 16ஆம் தேதிக்குள்ள கமிஷனை போட்டு உடனே விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, அதனால இது ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குங்கிறது ரைட்டு தான். என்றாலும் அப்படி உள்நோக்கம் இருந்தா கூட முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்த பிற்பாடு அதை செஞ்சா கரெக்டா இருக்கும். சரி, அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்றது அது வந்து அவ்வளவு தூரம் ஒரு ஆரோக்கியமானதா அரசியலாக ஆகாது அப்படிங்கிறது. நான் அதுக்கு சட்டப்படி உரிமை உண்டு இல்ல அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகல. சரி, எலெக்டட் கவர்மெண்ட் தே காட் ரைட், அவங்க பண்ணிட்டு போகலாம். ஆனா மரபு ரீதியாக, தார்மீக ரீதியாக தேர்தல் டிக்ளேர் பண்ணிருக்கும் போது, எலெக்ஷன் கோட் அமல்ல இருக்கும் போது, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்பதை மனசுல வச்சு இந்த காரியத்தை பண்ணிருக்க வேண்டியில்லை. இது சம்பந்தமான ஒரு விவாதத்துக்கு, தேசிய அளவில் விவாதத்துக்கு விட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். சரி, திரு ஜோதி, மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊடகம் மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? காங்கிரஸ் தலைமையிலான அரசு என்ன செய்கிறது என்பதை நிச்சயமாக மக்கள் பார்க்கிறார்கள். நீங்களே சொன்னீர்கள், இது பல மாதங்களாக மக்கள் மன்றத்தில் முன்னால் இருக்கிறது, பொது பரப்பில் இருக்கிறது, இப்போ பொது விவாதங்களில் இருக்கிறது என்று. ஒரு 15 நாட்களே தான் இருக்கின்றன இன்னும் தேர்தல் முடிவு வருவதற்கு. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த முடிவு எடுக்க போவதாக அறிவிப்பது என்பது, நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள், அச்சத்தில் இருக்கிறீர்கள், நடுக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றுதானே மக்கள் நினைப்பார்கள்? உறுதியாக இல்லை, அச்சத்தில் இல்லை, குழப்பத்தில் இல்லை, நடுக்கத்தில் இல்லை, உறுதியாக இல்லை. நாங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே வரும். 10 ஆண்டு காலமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் இந்த அரசாங்கமும் மக்களுக்கு செய்த சேவைகள் என்பது அளவு கடியது. அந்த சேவைகள் பலனாக நான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பண்ணும்போது பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தினால் பலனடைந்த மக்கள் அனைவரும் காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே வாக்கு வங்கியினுடைய இது காங்கிரசினுடைய வாக்கு வங்கி அதிகமாக ஆகும், உறுதியாக ஆகும். நீங்கள் வரப்போடைய தேர்தலுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி மிக சிறப்பாக அமையும். எனவே நாங்கள் நடுக்கத்துக்கோ அல்லது பயப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. சட்ட ரீதியாக இன்றைக்கு பார்த்து அதை செய்து கொண்டிருக்கோம். ஏற்கனவே மோடி அவர்கள் கடந்த காலங்களிலே தனக்கு திருமணம் நடந்து விட்டது என்பதை அவர் தெளிவுபட சொல்லியதே கிடையாது. பெண் என்று சொன்னால் அவருக்கு இலக்காரமாக ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த தேர்தலிலே நாடாளுமன்றத்தினுடைய பிரதம வேட்பாளரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மோடி அவர்கள் இதுவரை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமே தன்னுடைய வேட்பு மனுவை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தன்னுடைய மனைவியின் பெயரை குறிப்பிட்டார் ஒழிய, பால்ய திருமணம் செய்தோம், அந்த பெண்மணிக்கு பால்ய திருமணம் செய்த பின்பு அந்த பெண்மணியை நான் விட்டு விட்டேன் அல்லது அந்த பெண்மணிக்கும் எனக்கு தொடர்பு இருக்கிறது என்ற எந்த வாதத்தை இதுவரை அவர் வைக்கவில்லை. ஏன் வைக்க வேண்டும் எதிர்பார்க்கிறீர்கள்? உறுதியாக இந்த தேசத்திலே ஒரு பிரதம மந்திரியாக இருக்கக்கூடியவர், தன்னுடைய திருமணத்தையே மறைக்கக்கூடியவர், திருமணம் நடந்ததையே இதுவரைக்கும் சொல்லாதவர், அவர் எப்படி ஒரு பல ஆண்டுகள் நீங்களே சொன்னீர்கள் பால்ய திருமணம் நடந்தது என்று. பால்ய திருமணம் நடந்ததாக சொல்கிறார்கள், அவருடைய சகோதரர் சொல்கிறார், அது கூட இவர் என்ன சொல்லவில்லை.
அவர் சகோதரர் சொல்லுகிறார். சொல்லணும் ஒரு விஷயம் சொல்லிட்டு பாலிய திருமணம் அவர் சகோதரர் சொல்றார். ஆனா இவர் எனக்கு திருமணம் நடந்தது, அந்த பெண்ணோட நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை நடத்தினேன், அந்த பெண்களுக்கு உண்டான பெண்ணுக்கு மனைவி என்ற ஸ்தானத்தை நான் மதிப்பளித்தேன், அந்த பெண்ணுக்கு உண்மையான உரிமையை கொடுத்தேன் என்று பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி அல்ல, ஆணாதிக்கம் அதிகம் நிறைந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. குறிப்பாக தமிழகத்தில் இன்றைக்கு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பெண்மணி கிடையாது. இது இந்தியா முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கட்சியில உயர்ந்த தலைவியாக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் என்ற பெண்மணியை ஓரங்கட்டி விட்டார் மோடி. அவர் இன்றைக்கு அதிகாரத்துக்கு வருவதற்காக பாரதிய ஜனதா கட்சியிலே இதுவரை இருந்த தலைவர்கள் எல்லோரையும் ஓரம் கட்டி விட்டு RSS என்ற முகமூடியை அணிந்து கொண்டு இந்த தேசத்தையே தன்னுடைய அதிகாரத்திலே ஒரு பெரிய சர்வாதிகாரம் போல் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு மோடி. நீங்க RSS என்பதை முகமூடின்னு சொல்றீங்க. நான் உறுதியாக சரி, RSS என்பது முகமூடி. RSS முகமூடி அணிந்து RSS ஆள் RSS முகமூடி அணிந்திருக்கிறாரா உறுதியா, அல்லது அவர் RSS இன் முகமூடியா? அவர் தான் RSS இன் முகமூடியை தான் அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் முழுமையான RSS. சரி, சொல்லுங்க. எத்தனையோ வருடங்களாக காங்கிரஸ் கட்சியானது ஒரு இத்தாலிய முகமுடியை அணிந்து கொண்டு, முகமுடி இல்லை வெளிப்படையாக சொல்லுவாங்க, முகமுடியை அணிந்து கொண்டு இத்தாலிய முகமுடி இத்தாலிய பெண்மணி தான் எனக்கு தலைவி. இரண்டாவது அவர் இந்த அவர் நரேந்திர மோடி அவருடைய மனைவி குறித்து சொன்னார். போய் அவர் யாருக்குமே சொல்லல. 1992 முதல் எனக்கு நரேந்திர மோடி நன்றாகவே தெரியும், எனக்கு நன்றாகவே தெரியும் அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று. அதை ஜோதி கிட்ட சொல்லணும், நிஜேந்திரன்ட்ட சொல்லணும்ன்ற அவசியம் யாருக்கும் இல்ல. உங்களுடைய இல்ல மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? மக்கள்கிட்ட சொல்லவில்லை, மக்கள் யாரும் கேட்கல. தவறு மக்கள்கிட்ட சொல்லமில்ல. அந்த பெண்ணு வேவு பார்த்து இல்ல, அந்த பெண்ணு வேவு பார்த்து விவகாரத்தில் ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க. அந்த பெண்ணு வேவு பார்த்த விவகாரத்தில் தன் மனைவியை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் அவர்கள் இன்றைக்கு என்ன ஏதுன்னு கேட்பதற்காக போனதுனால்தான் வேவு பார்த்தார். அவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கார். இந்த உளவு பார்த்த விஷயத்துக்கும் அவர் மனைவிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த டீட்டெயிலுக்கு போக விரும்பல. ஒண்ணு. இரண்டாவது, ஒரு சிறு வயதில் நடந்த ஒரு திருமணத்தை நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடன் இருந்த அனைவருக்கும் தெரியும். இவர்கள் இருவருமே கலந்து ஆலோசித்து நாம் இப்படி வாழலாம் என்று ஒரு புனிதமான அமைதியான ஒரு பெருமை தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு இயக்கத்திற்காக கிட்டத்தட்ட துறவரம் போன்ற ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் அந்த பெண்மணியும் கல்விக்காக உயிரை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதை கொச்சைப்படுத்துவது என்பது ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரையும் பார்த்துட்டோம். சசி தரூர்லேருந்து அபிஷேக் மனு சிங்வி ஒரு என்ன செஞ்சாருன்னு யூடியூப்ல பாரதிய ஜனதாவுடைய 2 எம்எல்ஏக்கள் என்ன எல்லாவற்றையும் விட நேற்று நாம் பார்த்தோம் திக்விஜய் சிங் அவர்களுடைய லீலா வினோதங்களை நேற்று நாம் பார்த்தோம். அவரே சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? இத்தனை நாளா ஏன் மறைச்சாரு? இப்ப நேற்று எப்படி சொல்றாரு? நான் என்ன கேட்கிறேன், மோடி செய்து சார் அசிங்கமா இருக்கு சார் பேசுறதுக்கு. இந்த அபிஷேக் மனு சிங்வியும் திக்விஜய் சிங் செஞ்சதை விடவா சார் மோசம் மோடி செஞ்சது? யாருடைய அதாவது இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அவங்க செஞ்சது காங்கிரஸ்காரங்க உண்மையிலேயே சொல்லக்கூடாது. ஜோதி போன்ற மிக மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் திக்விஜய் சிங் போன்ற அபிஷேக் மனு சிங்வி போன்ற கொடும்பாவியை கொளுத்த வேண்டும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறார், நாட்டை நாசப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அசிங்கமான நபர்களுக்கு மோடியை போன்ற மோடியின் மனைவியை போன்ற அமைதியான நல்வழியிலே போகக்கூடிய மனிதர்களுக்கு பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது. திக்விஜய் சிங் இன்று சொல்கிறார் தான் வெளிப்படையாக சொல்லிவிட்டதாக. என்ன வெளிப்படையாக சொல்லிட்டாரு? இதுல நாமினேஷன்ல போட்டாரு, விட்டுற வேண்டியதானே? ஏன் அதை பத்தி பேசுறீங்க? திக்விஜய் சிங் செஞ்சது நியாயமா? திக்விஜய் சிங் செஞ்சது தவறா, மோடி செய்தது தவறா என்று கேட்டால் இந்த நாட்டு மக்கள் பெண்மணிகள் கண்டிப்பாக சொல்வார்கள். தகவல் கசிந்தவுடன் அவர் வெளிப்படுத்தி விட்டார். எந்த தகவல்? திக்விஜய் சிங்கும் அந்த விஷயம் மிக தெளிவான ஒரு விஷயம். மோடியை தான் போய்
நாமினேஷன்ல போட்டிருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். ஏன் முன்னாள் நாட்களாக தெரியும். இத்தனை இல்ல அவசியம் இல்ல. சொல்றேன் ஓப்பனா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் அங்க இருக்கா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும், எங்கள் கட்சியினருக்கு நன்றாக தெரியும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே போவதற்கு விரும்பவில்லை. இப்போது கூட திக்விஜய் சிங் விஷயம் பிஜேபியில பேசுறதுக்கு அசிங்கமா ஃபீல் பண்ணி தான் யாரும் பேசுறது இல்ல. இல்லன்னா இன்னும் கேவலமா பேச தெரியும். ஆனால் ஒன்று, இவர் இன்னும் இந்த பெண்மணிகளை பற்றி பேசினார். 26 ஏப்ரல் அன்று குஜராத்திலே தூர்தர்ஷன்ல மோடி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே ஏப்ரல் 27 இரவு ஒளிபரப்பாகிறது. அந்த பேட்டியிலே மோடி அவர்கள் தெளிவாக சொல்கிறார். அந்த பேட்டியாளர் கேட்கிறார், பிரியங்கா வந்து உங்களை பத்தி நிறைய விஷயம் பேசுறாங்களே, நீங்க அவங்களை தாக்கி பேச மாட்டேங்கிறீங்கன்னு. பிரியங்கா என்னுடைய மகளை போன்றவர். அப்படி அவர் சொல்லவில்லை. பிரியங்கா தன்னுடைய மகள் என்ற ஸ்தானத்தில் ஒரேவும் கூட பல தொலைக்காட்சி ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னுடைய மகளை போன்றவர், என்னுடைய மகள் ஸ்தானத்திலே நான் பார்க்கிறேன். அவர்களை பற்றி நான் சொல்ல மிக 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 தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த பேட்டியை பொறுத்தவரை அந்த பேட்டியாளர் கேட்கிறார், பிரியங்கா காந்தி கடுமையாக விமர்சனம் செய்கிறாரே, அவர் ஒரு மகள் ஸ்தானத்தில் ஒரு சகோதரி ஸ்தானத்தில் பிரச்சாரம் செய்கிறார். அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன். 10 மடங்கு தன்னை விமர்சனம் செய்தால் கூட அவர் தன்னுடைய தாய்க்கு மகள் என்ற ஸ்தானத்தில் செய்கிறார் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் சொன்னது போல தன்னுடைய மகள் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை. ஆனால் பிரச்சனை அதுவல்ல. பிரச்சனை அதுவல்ல. ஏன் அது பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று இவர் ஒரு சாதாரணமா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்தியர்களுக்கே மரியாதை கொடுக்காத ஒரு சோனியா காந்தி எப்படிங்க வந்து இவங்கெல்லாம் வந்து மோடியை பத்தியோ பிஜேபி பத்தியோ பேசுறதுக்கு உண்மையிலே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அத்தனை தகுதிகளையும் இழந்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சரி சரி திரு பொன்முடி, தேர்தல் சமயத்தில் இது போன்ற அளவுக்கான விமர்சனங்கள், பிரச்சாரங்கள், வாக்குவாதங்கள் மக்கள் முன்னால் வைக்கப்படுவது பொருத்தமாக இருக்கிறது நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்களும் விவாதங்களும் அவசியம் இல்லை. ஆனா கண்ட்ரி வைடு உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கான தேர்தல்ங்கிறது ஒரு ஜனநாயக திருவிழான்னு சொல்றாங்க. அது சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள், குற்றச்சாட்டுகள், பரஸ்பரம் பதில்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கத்தான் செய்யும். பட் ரொம்ப கீழே போய் தரந்தாந்து இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா துரதிருஷ்டவசமாக இது வந்து கீழ்மட்ட தலைவர்கள் பேசினா கூட புரிஞ்சுக்க முடியும். மேல்மட்டத்திலேயே அது விவாதமாகவும் விமர்சனமாகவும் மக்கள் விவாதங்களும் வைக்கப்பட வேண்டுமா கூடாது? இல்ல இல்ல, நீங்க வந்து அவசியமான விவாதங்கள் வேணும். கொள்கை சம்பந்தமான விவாதங்கள் இது அவசியம் என்று மக்கள் நினைக்கணும். மக்கள் இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, தேர்தல் கமிஷன் தோழர் பேசும்போது சொன்னாரு, தேர்தல் கமிஷன் எந்த காலத்தையும் நீங்க வந்து வேக்கண்டா விடக்கூடாது, ஃபில் பண்ணணும் என்று மேண்டேட்டரியா உருவாக்கின பிற்பாடு தான் நாமினேஷன்ல மோடி அதை குறிப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி அதை குறிப்பிடல. இப்ப மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன், அதனால அதை குறிப்பிடுறாரு. குறிப்பிட்ட பிற்பாடு அது கண்ட்ரி வைடு விவாதம் ஆகுது. பொது வாழ்க்கைக்கு யார் ஒருத்தவங்க வராங்களோ அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்பது திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் என்பது அறிவிக்கப்படாத விதி. அந்த அடிப்படையில் அது விவாதத்துக்கு வந்தாச்சு. அது சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள் நடக்குது. அவங்க தகுதிக்கு தகுந்தபடி அதை வந்து கொச்சையாகவும் எச்சையாகவும் பேசக்கூடிய சில ஏற்பாடுகள். நீங்கள் சொன்னீர்கள், எந்த ஒரு மனிதரும் பொது வாழ்க்கை வந்துவிட்டால் அவர் தனி வாழ்க்கையும் பொது வாழ்க்கை என்று நீங்களே கூறிவிட்டார். ஆமா, திறந்த வழி அவர்களுக்கு பின்னணியிலே நடந்தன, என்ன விதமான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது மக்கள் முன்னால் வைக்கப்பட வேண்டும் தானே என்று விவாதங்களும் வாத பிரதிவாதங்களும் வரத்தான் செய்யும். அது வரதுங்கிறது கொஞ்சம் பண்பு ரீதியாக இருக்கணும்னு சொல்றேன். தரம் தாழ்ந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். தரத்தின் அளவுகள் என்ன? இல்ல, தரத்தின் அளவுகள் திக்விஜய் சிங் சம்பந்தமா இப்ப விவாதமாச்சு. விவாதம் ஃபர்ஸ்ட் அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, என்னுடைய ஒய்ஃப் இறந்து போச்சு, அந்த அம்மாவுக்கு எனக்கும் திருமணம் பண்ணிக்கிறதா இருக்கும், டைவர்ஸ் இன்னும் கேஸ் ஃபைனலைஸ் ஆகல, ஆனா நாங்க பண்ணி கொண்டு கிளீனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அந்த அம்மாவும் பதில் சொல்லிட்டாங்க. அதோட விட்டுற வேண்டியது தானே. முதலில் சொல்லவில்லை என்பது பிஜேபி ஒரு கேள்வி. அது முதல்ல சொன்னா பின்னால சொன்னா இது விவாதமா வந்துட்டது. சொல்லாததுக்கான காரணத்தை திக்விஜய் சிங் சொல்றாரு. ஏன் முதல்ல சொல்லலங்கிறதுக்கு திக்விஜய் சிங் சரியான பதில் சொல்றாரு. நான் திக்விஜய் சிங் வக்காலத்து வாங்கல. ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு அளவோட தான் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால சொல்றேன். ஐயா பொன்முடி அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் முதலிலேயே கூறினேன். இந்த காங்கிரஸினுடைய இந்த அபிஷேக் சிங் அவங்களுடைய இதெல்லாம் உண்மையிலே நமக்கு பேசுறதுக்கு அசிங்கமா இருக்குது. அதனால பிஜேபியிலும் இந்த மாதிரி யாரும் பேசல. ஆனால் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை, கேவலமான மிகவும் அப்சீன் விமர்சனங்கள் அத்தனையுமே காங்கிரஸால் தான் செய்யப்படுகிறது என்பதை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள நண்பர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பிஜேபி எந்த வகையில அதை சோற போகல. பீகாரை சேர்ந்த பிஜேபி லீடர் மோடிக்கு ஆதரவு இல்லாதவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகணுங்கிறாரு. அமித்ஷா என்ன பேசுறாரு உத்தரப்பிரதேசத்துல? இதெல்லாம் என்ன பேசக்கூடிய பேச்சா? நீங்க வந்து லேடிஸ் விஷயம் மட்டும் இல்ல, தரம் தாழ்ந்தது என்றால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. நாங்க வந்து மிஸ்டர் மோடியினுடைய
துணைவியார் மனைவியை ரொம்ப பெரிதாக மதிக்கிறோம். அந்த அம்மையாரை பற்றி பேசுவதற்கு நான் எந்த விதமான விருப்பமும் இல்லை. துணைவி அல்ல, மனைவி. ஒரு திருத்தம். மனைவி, துணைவி அல்ல. ஏன்னா அதுக்கு தமிழ்நாட்டுல வேற அர்த்தம் உண்டு. மனைவியாக பேசுவதற்கு ஏற்கனவே கணவனால் கைவிடப்பட்டு தன்னை அலட்சியப்படுத்தி தன் மீது எந்த விதமான அதனுடைய கணவனுடைய சுகத்தையும் தன் குடும்ப சுகத்தையும் பார்க்காத ஒருவரை நான் மீண்டும் மீண்டும் அந்த அம்மையாரை துன்புறுத்துவதற்கோ அந்த அம்மையாரை பேசுவதற்கோ விருப்பமில்லை. ஆனால் மிஸ்டர் மோடி என்பவர் இரத்த கரை படிந்தவர். அவருடைய ஆட்சியிலே ஒரு பெண்மணி டிஐஜி வன்சாரா தலைமையில் ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். அதிலே ஒரு பெண்மணி மீது இஸ்ராத் ஜஹான் என்ற 19 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை உளவு பார்த்தது மட்டுமல்லாம குற்ற செயல் செய்து அவரை தீவிரவாதி என்று சொல்லி கொன்றார்கள். கொன்றார்கள், கொன்று விட்டார்கள். ஆனா அது வந்து தேசத்தில் பெண் என்கவுண்டர் செய்தது குஜராத்தில் தான். போலி என்கவுண்டரா? தவறு செய்வது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தீவிரவாதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவராக காங்கிரஸ் தீவிரவாதி தான். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டியது. தொடர்ந்து பேசும். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். யார் ஆட்சியில் பயங்கரவாதம் அதிகமாக ஒழிக்கப்படுகிறது? யார் கடும் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள்? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள்.